தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூவங்கமழத்துயிரணமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கலவம் தாழ்த்திரவாய் மாமீரவள எழுப்பீரோ உன்மகள் தானோமயோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாடோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவென்னேலோரெம்பாவாய். ஸ்ரீ ஹரியே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவையின் 9வது பாடல் என்று பார்ப்போம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மனைக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாடோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ எம்பாவாய். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச் சூழ விளக்கெரிய நறுமண திரவிய மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கிறோம். அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்திற்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணன் திருநாமங்களை சொல்வோம். உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றார்கள். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை நாம் எல்லா சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும், ஜபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இப்பாசுரத்தில் திரு ஆண்டாள் நாச்சியார் விளக்கியுள்ளார். நன்றி, வணக்கம். ஸ்ரீஹரையே நமக. ஸ்ரீஹரையே நமக. அனைவருக்கும் பகவான் அந்த எம்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டுகிறேன். நன்றி.